சேலத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் ஓடும் பேருந்தில் பயங்கர தீ விபத்து நேரிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் காமராஜிடம் கேட்போம். காமராஜ், அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? ஓடும் பேருந்தில் எப்படி இந்த தீ விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது? பயணிகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா? சேலத்திலிருந்து வேம்படிதாளம் செல்லக்கூடிய தனியார் பேருந்து கந்தம்பட்டி என்ற இடத்துல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. சரியாக காலை 9:30 மணியில் வேம்படிதாளத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலத்தில் கீழே வரும்போது இன்ஜினில் இருக்கக்கூடிய டீசல் டேங்கில் அந்த பைப் லைன் கட்டாகி இருக்குது. அந்த பைப் லைன் கட்டானதுனால இன்ஜினில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த தீ விபத்தானது உடனடியாக மலமளவென்று பேருந்து முழுவதுமாக பரவியது. இதனைத் தொடர்ந்து பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் அனைவருமாக இந்த பேருந்தில் இருந்து இறங்கி உடனடியாக வெளியே தப்பிச் சென்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த தீ விபத்து ஏற்பட்டதால் உடனடியாக பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பேருந்து நடத்துனர்கள் இறங்கி சென்றதால் தீ விபத்தில் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து இந்த பேருந்து தீ விபத்தை அடுத்து அருகில் இருக்கக்கூடிய சூரமங்கலத்திலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து தீ ஏற்பட்டதை உடனடியாக விரைந்து அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைத்தனர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தீ விபத்தினால பேருந்தில் இருக்கக்கூடிய இருக்கைகள் கண்ணாடிகள் முழுவதுமாக எரிந்து சேதமாகி இருக்குது. பேருந்து முற்றிலுமாக சேதமடைந்திருக்கு, நேரடியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டதால பகுதியில் இந்த பேருந்தில் 50க்கும் மேற்பட்ட பயணம் மேற்கொண்டாங்க. இந்த பயணம் மேற்கொண்டது அதிர்ஷ்டமாக ஒருவர் கூட காயம் எல்லாம் உயிர் தப்பிருக்காங்க. இந்த பேருந்து தீ விபத்து ஏற்படுத்த மட்டும் கேட்கலாம் சார், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? எந்த அளவு பாதிப்பு இருந்தது? டீசல் டேங்க் ஓட்டையா டர்ன் கட்டாவுக்குள்ள அப்படியே தீப்பத்தி எரிஞ்சிருச்சு. புகை வரக்குள்ள எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க. ஏதாவது பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டுதா? அந்த காயமே ஏற்படலைங்க சார். தீயணைப்பினர் எவ்வளோ நேரத்தில் அணைச்சாங்க? உடனே அனுப்பிச்சிட்டாங்க சார். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அனுப்பிச்சிட்டாங்க சார். அதாவது இந்த பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் எந்தவித பயணிகளுக்கு காயம் ஏற்படவில்லை. பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காங்க. இந்த விபத்தினால இங்கே அதாவது இந்த கந்தம்பட்டி அந்த தேசிய நெடுஞ்சாலையில் தினம் ஆயிரக்கணக்கான பேருந்து பயணிக்கும். இந்த விபத்து ஏற்பட்டோன்னே இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பேருந்துகள் அந்த வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டதுனால ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட போக்குவரத்து பாதிப்பு இருந்தது. இதனையடுத்து போலீசார் இந்த தீயை அணைத்தது பிறகு பேருந்துகளை சரி செய்து இந்த சாலைகளை சீரமைத்து தற்போது தொடர்ந்து இந்த பணியை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க.